ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தாரா வியூ 3P. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் கீ மசாலா தான் பார்க்க போகிறோம். இது நியூ ஸ்டைல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐ ஆம் டேம் ஷுவர் இது செம்ம டேஸ்ட்டாக க்ரீமியாக நல்லாயிருக்கும். நீங்கள் கிட்ஸ் கொடுங்க, அவங்களோட இது ஃபேவரட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷோட காம்போ வேறு லெவல். மோஸ்ட்லி இது தோசைக்கு அண்ட் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி, பூண்டு அண்ட் முந்திரி. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஸோ நல்லா வதக்கட்டும். வதக்கினதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த குக்கிங்கில் மோஸ்ட் ஆஃப் த இது என் கவின் குட்டி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். ஸோ அவன் ரொம்ப குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட். ஸோ எல்லாமே அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அண்ட் நெக்ஸ்ட்டு 2 வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் காரத்துக்கு. அப்புறம் பன்னீரை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கட் பண்ணிக்கிறேன். பீசஸாக கட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக கட் பண்ணுற போதே உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஸோ ஸ்மூத்தாக இருக்கும். வதக்கி வச்சதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா பன்னீரை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா இதானதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டினதுக்கப்புறம் மசால்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கறி மசாலா பவுட்ரு 2 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பன்னீர் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஒரு கிண்டி இறக்கி வச்சுருங்க. அப்புறம் கடைசியாக நெய் ஊற்றிக்கிங்க ஃப்ளேவர். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பன்னீர் கீ மசாலாவை ரெடி பண்ணிடலாம். கார்னிஷுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன். ஒருவேளை இல்லைன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். வாங்க பன்னீர் கீ மசாலாவை சர்வ் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். ஓகே, நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். வேறு லெவலுங்க. மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.